அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று திருநாவுக்கரசு சுவாமிகளின் 6ஆம் திருமுறையை பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சியை துவங்குவோம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்னாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதியும் திருக்கதவம் திறப்பித்தலும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையிலே 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி. யாராவது பாடுறீங்களாம்மா? அடியன் பாடுறேங்க ஐயா. பாடுங்கம்மா. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி. கருவூர் தேவர் கழவினை போற்றி. பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி. கண்டராதித்தர் கடலடி போற்றி. வேணாட்டடிகள் விரைகழல் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி. திருவால வாயுடையார் நிழற்றால் போற்றி. காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றால் போற்றி. கல்லாட தேவர் கழலடி போற்றி. கபில தேவ நாயனார் கழலினை போற்றி. பரணதேவ நாயனார் பொற்றால் போற்றி. இளம் பெருமானடிகள் இணைத்தால் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி. செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா, கோயிலுக்கு போறத நீங்க பாடுங்க ஐயா. அருட்பெருகும் தனிக்கடலும். சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கு எல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கி பொருட்சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 எனவும் புவனம் உய்ய இருட்கடு உண்டவர் அருளும் ஈன்றாழ்தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருப்பள்ளி எழுச்சி பாட்டுங்களா? திருக்கதம் திறப்பித்தல் யாத்திரை பத்தி அந்த பாட்டு பாட்டு அப்புறம் திருப்பள்ளி எழுச்சி. ஐயா அடியன் பாடுறேன் ஐயா. பாடுறேன். பெருமான் பேரானந்தத்தே சக்கரையா பாடுறாரு. இருங்க கொஞ்ச நாளி பாடுங்க. நீங்க பாடுங்க. நீங்க திருப்பள்ளி எழுச்சி பாடுங்கம்மா. பெருமான் திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்த பிரியா திருக்கர பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னே
அம்மா அழுங்கி அகற்றாதே, திருமாமணி சேர்த்து கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. இப்ப திருப்பள்ளி ஆயிடுச்சு, பாடுங்கம்மா. எத்தனாவது பாட்டு ஐயா? ஐயா ராஜா எல்லாம் முதல் பாட்டு ஏழாவது பாட்டுங்க ஐயா. அது பழசுவையன. அது பழச்சுவையான 7வது. திருச்சிற்றம்பலம். அது பழசுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரோரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர் பொழில் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா. எது எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எது எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம் ஐயா. எது ஐயா எமை வாங்க. போடும் ஆறதை கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளைய. யாரை எப்படி பணி கொள்ளும், எப்ப பணி கொள்ளும் என் பண்ண பெருமான் நியமித்த விதியின்படி இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறதுன்னு சொல்லி இப்போது ஐயா சொல்லுங்க கணேஷ்யா. ஐயா மூன்றாவது பதிகங்க ஐயா, 6ஆம் திருமுறை. சரி. இந்த திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 221வது நாளாக நேற்றுக்கு 6ஆம் திருமுறையை தொடங்கி முதல் 2 பதிகம் படித்தோம். 2மே தில்லை கோயில் பதிகம். ஒண்ணுல அவர் புலியூர் சிற்றம்பலம் என்று பாடினார், இன்னொன்றுல திருச்சிற்றம்பலம் என்று பாடினார். இப்ப 3வது பதிகம் திருவதிகை வீரட்டானத்தில பாடியது. திருத்தாண்டகம் என்பது பன்முறையில எந்த நேரமும் பாடலாம். அதற்குரிய ராகம் அரிகாம்போதின்னு சொல்லுவாங்க. இந்த தலம் நடுநாட்டிலே 7வது தலமாக விழுப்புரம் பன்ருட்டிக்கு தெற்கே அமைந்துள்ளது. பெருமான் வீரட்டநாதர், அம்பாள் திரிபுர சுந்தரி. இதற்கான பெரிய புராண பாடல் 143 திருநாவுக்கரசர் பாடல். வேற படிக்கிறீங்களா? திருநாவுக்கரசர் 123 143 இல்ல நானே படிச்சிடுவேன். உம்பதம் கோனை உடைய பிரானை உள்புக்கு இறஞ்சி நண்புறும் அன்பின் நயப்புறு காதலினால் திளைத்து எம்பெருமான் தனை எழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாறு என்று தம்பறிவால் திரு தாண்டக செந்தமிழ் சாற்றி வாழ்ந்தனர். தமிழால் சாற்றி வாழ்ந்தார். ஏழையேன் பண்டு நான் இகழ்ந்தவாறே என்று தான் சமண சமயத்துக்கு போய் திரும்பி அக்காவோட தயவாலே இங்க வந்த பிறகு அதை நினைத்து வருந்தி பாடிய பாடல். இதுல ஒரு பாட்டும் ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாறே என்ற சொல்ல ஒரு பாடலையும் பயன்படுத்தினால இதுக்கு ஏழை தாண்டகம் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். வாழ்க வாழ்க. வெறி விரவு கூவிளனல் தொங்கலானை வீரட்டானை வெள்ளேற்பினானை பொறியரவின் ஆனானை புள்ளோதியானை பொன்னிறத்தானை புகழ்தற்கானை அரிதற்கரிய சீரம்மான் தன்னை அதியரையன் மங்கை அமர்ந்தான் தன்னை எரிகடில தானை இறைவன் தன்னை ஏழையேன் பண்டு நான் இகழ்ந்தவாறே ஏழையேன் பண்டு நான்
இகழ்ந்தவாறே. அரிதற்கு அரிய சீரான் யாரு? அதிகரையா அம்மான் என்று சொல்லி, ஆனால் அவன் அரிதற்கரியனா இருந்தாலும் எளிதற்கு எளியவனாக இருக்கிறான். பெருமான் ரொம்ப எளியவன். அருமையில் எளிய அழகே போற்றி வாழ்க வாழ்க. ரெண்டாவது படிங்க. திருச்சிற்றம்பலம். வெள்ளி குன்றன்ன வீடையான் தன்னை வில்வவான் வில்வட்டம் காய்ந்தான் தன்னை புள்ளி வரி நாகம் பூண்டான் தன்னை பொற்பிறந்தன்ன சடையான் தன்னை வள்ளி வளை தோல் மோதல் வந்தன்னை வாரா உலகருள வல்லான் தன்னை எல்க ஏடு பிச்சை ஏற்பான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே. திருச்சிற்றம்பலம். நன்றி. எழுக இடுபிச்சை ஏற்பான் தன்னை என்று அவன் பொன்னையும் பொருளையும் பெற்றையா கேட்பதில்லை. எதை கேட்கிறான்? நம்முடைய ஆணவமாகிய யான் எனது என்ற செருக்கை கேட்கிறான். அதை அவனுடைய பிரம்ம கபாலத்திலே சமர்ப்பித்தால் நமக்கு அருள் புரிவான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. முந்தி உலகம் படைத்தான் தன்னை. மூணாவது பட்டமலமா கூப்பிடுறீங்களா எல்லாத்தையும்? சரஸ்வதி அம்மா மூணாவது பாடல் பாடுறீங்களா? பாடுறையா? பாடுங்க. முந்தி உலகம் படைத்தான் தன்னை மூவா முதலாய மூர்த்தி தன்னை சந்த பெண் திங்கள் அணிந்தான் தன்னை தவனரிகள் சாதிக்க வல்லான் தன்னை சிந்தையில் தீவினை தேனை பாலை செருகடில வீரட்ட மேவினானை எந்தை பெருமானை ஈசன் தன்னை ஏழையே நான் பண்டிகழ்ந்தவாறே. நம சிவாய. எந்தை பெருமானை ஈசன் தன்னை. ஈசன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? கோபப்படாமை என்ற பொருள். ராமத்தான் சொல்லுவாங்க, என்ன வேண்டாம் ஈசாமியா திரியிற, பொறுமை இல்லைன்னா கோபம் வரும், அதனால ஈசாமியா திரியிறன்னு சொல்லுவாங்க. பெருமான் ஈசனாக இருக்கிறான். அவன் ரொம்ப பொறுமையுடையவன், கோபம் இல்லாதவன் என்று சொல்கிற செய்தியை சொல்லி எந்தை பெருமான் ஈசன் தன்னை எழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாறே. வாழ்க வாழ்க. மந்திரமும் பொருளும் ஆனான் தன்னை. நாலாவது யார் பாடுங்க? வரிசையா லைனை கூப்பிடுங்க. ஆமா, சங்கரையா பாடுங்க. சரி சரி. ஆறாம் திருமுறையில மூணாவது பதிக நாலாவது பாட்டு. நன்றிங்க நன்றி. மந்திரமும் மறை பொருளும் ஆனான் தன்னை மந்திரமும் மறை பொருளும் ஆனான் தன்னை மதியமும் ஞாயிறும் காற்றும் தீயும் அந்தரமும் அலைகடலும் ஆனான் தன்னை அதியரைய மங்கை அமர்ந்தான் தன்னை கந்தருவம் செய்து இருவர் கடல் கை கூப்பி கடிமலர்கள் பல தூவி காலை மாலை இந்திரனும் வானவரும் தொழ செல்வானை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தாரே ஏழையே நான் பண்டு இகழ்ந்தாரே. திருச்சிற்றம்பலம். கடிமலர்கள் பல தூவி காலை மாலை. பெருமானுக்கு காலையிலும் மாலையிலும் மலர் தூவி வழிபடணும். அத இந்த உலகத்து மனிதர்கள் மட்டுமல்ல, அந்த இந்திரனும் வானவர்கள் கூட தொழச் செய்த பெருமான் அந்த ஏழையை நான் பண்டு இகழ்ந்து விட்டேனே என்று வருந்தி பாடிய பாடு. வாழ்க வாழ்க. ஒரு பிறப்பும் இல்லா நடியை உணர்ந்தும் காண. அஞ்சாவது
பரமேஸ்வரி அம்மா. சிவாய நம ஐயா. ஒரு பிறப்பு இலா நடியை உணர்த்தும் காணார். ஒரு பிறப்பு இலா நடியை உணர்ந்தும் காணார். உயர்கதிக்கு வழி தேடி போக மாட்டார். பிறப்பு ஒன்று உணராது மாசு பூசி வழி காணாதவர் போல்வார் மனிதன் மனத்தன்னாகி. வழி காணாதவர் போல்வார் மனத்தன்னாகி. அருபிறப்பை அறுப்பிக்கும் அதிகை ஊரான். அருபிறப்பை அறுப்பிக்கும் அதிகை ஊரன் அம்மான் தன்னடியினையே அணைந்து வாழாது. இரு பிறப்பும் வெறுவியராய் இருந்தார் சொல் கேட்டு. இரு பிறப்பும் வெறுவியராய் இருந்தார் சொல் கேட்டு. ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே. ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அம்மாவுக்கு எல்லாரும் ஒரு கிளாஸ் கொடும். கடைசியா படிக்கும் போது வாழா திருப்பிறப்பும்னு படிப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனாலும் வாழாது இருபிறப்பும் என்று அழகா சொல்ல பிரிச்சுப்பட்டேன். அப்பதான் பொருள் புரியும். பிறப்பு திருப்பிறப்பு என்றது திரு என்று சிவனாலே வரும் என்று சொன்னாலும் அங்க சொல்லு இருபிறப்பு தான். அந்த இருபிறப்பும் பெருவியராய் இருந்தார் தன்மை. இந்த இப்ப இருக்கிற இந்த பிறவிய நாம் வெறுமனே கழித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நான் சமண மதத்தை போய் சேர்ந்ததுனால அதனாலே நான் போய் பெருமானை பண்டு இழந்து நின்றேன் என்று அப்பர் பெருமான் உருகி பாடிய பாடல். அவரை பொறுத்தவரைக்கும் இருபிறப்பியது திலகவதியார் ஆண்டதற்கு முன்னும் பின்னும். பொதுவா இருபிறப்பு எப்படி சொன்னா பிராமணத்துல பூநூல் அடிவதற்கு முன்பு ஒரு பிறப்பு, பூநூல் அணிந்த பிறகு ஒரு பிறப்புன்னு பொதுவா சொல்லுவாங்க. அவ்வளவுதான் இருபிறப்பாளர்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்பர் பெருமானுக்கு இருபிறப்பு என்பது திலகவதியார் ஆட்புவதற்கு முன்னும் ஆட்கொள்வதற்கு பின்னும் என்ற வகையிலே அந்த இருபிறப்பும் பெருவியராய் இருந்தார் சொற்கேட்டு. யாரு? நான் சமணர்கள் சொல்லு. அந்த சொல்ல கேட்டு நான் பெருமானை பண்டு இகழ்ந்து விட்டேனே என்று வருந்தி பாடிய பாடு. ஒரு சொல்லுதான். அதை சொல்ல எப்படி சொன்னா அது பொருள் வரும்ன்றத நல்லா அழகா சொன்னான். திருப்பிறப்புன்னு சொல்ல முடியுமா? திருப்பிறப்புன்னா அதை இகழ முடியாது. ஏன்னா அது பெருமானை புகழவே முடியும். ஆனா அதை இருபிறப்புன்னு சொன்னதான் இகழ்ந்தேன் என்ற சொல் வரும் என்பதை அழகா பிரிச்சாங்க. வாழ்க. நன்றி, வணக்கம். ஆரேற்க வல்ல சடையான் தான். லலிதா பாலசுந்தரம் அம்மா வரீங்களா? நமசிவாய ஐயா. வாங்க. ஆற்றேக வல்ல சடையன் தன்னை அஞ்சனும் போலும் இடற்றந்தன்னை கோற்றக கோரமர வல்லான் தன்னை கோல்வளைக்கை மாதரால் பாகன் தன்னை நீற்றேக பூசும் மகளன் தானை நின்மலன் தன்னை நிமலன் தன்னை ஏற்றாக வேறுமா வல்லன் தன்னை ஏற்றாக வேறுமா வல்லான் தன்னை ஏழையே நான் பண்டிந்தழ்ந்தவாறே. ஏழையே நான் பண்டிந்தழ்வாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. லலிதம்மா பாடுறது கேட்டா கிரணும் தர்ஷனும் பாடுற மாதிரி இருக்குது. ஏய்யா அவங்கள மாதிரி இவங்க பாடுறாங்களா, இவங்கள மாதிரி அவங்க பாடுறாங்களான்னு தெரியல. வாழ்க வாழ்க வாழ்க. ஏறேற்க வேறு வேறுமா வல்லான் தன்னை. ஏறு என்பது பெருமானுடைய அந்த விடை கொடி. அந்த விடை மேல் ஏறி வருகிறானே பிரதோஷ நாள்ல அந்த விடை மேல் தான் வருவான் இல்லையா? அதனால ஏறேற்க வல்லான். அவன் அறத்தின் வடிவம். அந்த அறத்தை என்ன பண்ண தேடி போறேன்னு சொல்லி பெருமான் இகழ்ந்ததான் நான் படைஞ்ச லாபம் என்று சொன்ன மாதிரி
சமணத்துல போய் அறத்தை தேடன்னு பெருமானை இகழ்ந்தேனே என்று வருந்தி பாடிய பாடல். பாலசுந்தரம் இருக்காங்களா? வாங்க வாங்க. நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். உண்டாக்க நாயுழன்று கையில் உண்டு உவிமுலையா தம் முன்னே நாணமின்றி உண்டி யோகந்தமனே நின்றா சொற்கேட்டு உடனாகி ஒழி தந்தேன் உணர்வொன்றின்றி வண்டுளவு கொன்றையங்கண்ணி யானை வானவர்கள் ஏத்த படுவான் தன்னை எண்டிசைக்கும் மூர்த்தியாய் நின்றான் தன்னை ஏழேன் நான் பண்டித் திகழ்ந்தவாறே எண்டிசைக்கும் மூர்த்தியாய் நின்றான் தன்னை ஏழேயே நான் பண்டிகழ்ந்தவாறே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகியாங்கே மாதொரு வாகனார் தாம் வருவர். அருள்நத்தியம். அது ஏன் இதுக்கு சொல்லணும்னா, இங்க எண் திசைக்கும் மூர்த்தி வல்ல ஒருத்தருக்கும் ஒரு தெய்வத்தை சொல்லுவாங்க. இது கிழக்கு ஒரு தெய்வம், மேற்கு ஒரு தெய்வம், வடக்கு ஒரு தெய்வம், வடகிழக்கு ஒரு தெய்வம்னு எண் திசைக்கு 8 திக்பாலர்களை காட்டுவார்கள். அது வைதிக நெறி. ஆனால் எல்லாத்திலையும் அவன் ஒருவன் தான் இருக்கிறான். அதனாலே எண் திசைக்கும் மூர்த்தியாய் நின்றான் தன்னை ஏழையேன் பண்டு நான் இகழ்ந்தவாறே. இது உணராம எதோ சொல்லி எல்லாம் பெருமான் தான் என்ற அந்த நிலை இல்லாமல் ஒன்னொன்றுக்கு ஒரு திசை காட்டி நம்ம மயக்குவார்கள். அந்த திசை மயக்கம் இல்லாமல் பெருமான் நம்மடா எண் திசைக்கும் ஒத்தியாய் நிற்கிறான். அதான் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகிய அங்கே அதொரு பாகனார் தாம் வருவர். வாக்கு அருளந்திசம் வாக்கு வாழ்க வாழ்க. அடுத்து உரி முடித்த கொண்டிகை தாமோதரனையா வாங்க. ஐயா வாங்க வாங்க. 9 ஆமாங்க ஐயா. 9 8 தானுங்க ஐயா. 8வது பாட்டு. ஆமா 8 தான். ஒரே முறித்த. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உரி முடித்த குண்டிகை தங்கையில் தூக்கி ஊத்தை வாய் சமணர் போர் குண்டாக்கனாய் கரிவிரவு நெய் சோறு கையில் உண்டு கண்டார்க்கு பொல்லாத காட்சியானேன் மரித்திரை நீர் பௌவ நஞ்சுண்டான் தன்னை மரித்தொரு கால் வல்வினை ஏன் நினைக்க மாட்டேன் எரிகடில நாடர் பெருமான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே எரிகடில நாடர் பெருமான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நாகைக்காரன் தான் இருக்கீங்களா? ஆமாங்கய்யா. அந்த நாகைக்காரன் தான் சுந்தரமூர்த்தி என்ன பண்ண தெரியுமா? கரி விரவு நெய்சோறு முப்போதும் வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரேன்னு பாண்டாரு. அந்த அப்பர் சாமி ஜாபம் கொடுத்தாரு. அவர் அங்க கேட்டாரு, கரி விரவு நெய்சோறு முப்போதும் வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரேன்னு 3 வேளையும் கரி விரவு நெய்சோறு வேணும்னு கேட்டார். அதை இங்க சொன்னார், கரி விரவு நெய்சோறு கையில் உண்டு. கைவிரவோட இலையில படிச்சு சாப்பிடணும், அதான் நம்ம மரபு. ஆனா அவங்க கையிலேயே சாப்பிட்டுருவாங்க, அதான் தமிழர் மரபு. அந்த சொல்லை பயன்படுத்துறாரு. அதான் கேட்டேன், நாங்க தெரிஞ்சுக்கலான்னு. அதனால அந்த நிலை அப்ப கழிவரவு நெய் சோறுன்னு தமிழர்களுக்குரியதா என்று கேட்டால் இல்லை, நம்முடையதே அவங்க அதை பயன்படுத்தினாங்க. ஆனா நம்ம அதை தட்டுல போட்டு சாப்பிட்டா இல்ல இலையில போட்டு சாப்பிட்டா அது சைவமாயிட பொண்ணு அதை கையில உண்டார்கள் என்று சொல்கிற மாதிரி செய்தி அது. வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. நிறைவார்ந்த நேர்மையாய் நின்றான் சொக்கமலம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். நிறையார்ந்த நேர்மையாய் நின்றான் தன்னை நெற்றி மேல் கண்ணொன்று உடையான் தன்னை மறையானை மாசொன்று இல்லாதான் தன்னை
வானவர் மேல் மலரடியை வைத்தான் தன்னை, கரையானை காதார் குழையான் தன்னை, கட்டங்கம் ஏந்திய கையான் தன்னை, இறையானை எந்தை பெருமான் தன்னை, ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே, இறையானை எந்தை பெருமான் தன்னை, ஏழையே நான் பண்டு இழந்தாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. நிறைவார்ந்த நீர்மையாய் நின்றான் தன்னை என்பது மணிவாசகர் குறிப்பிட்ட குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழுஞ்சுவர் கொண்ட அந்த குறைவிலா நிறைவுதான் நிறைவார்ந்த நீர்மை என்று அப்பர் பெருமான் குறிப்பிட்டார். வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பட்டமலமா வாங்க. சிவாய நமங்க ஐயா. தொல்லைவான் சூழ்வினைகள். தொல்லைவான் சூழ்வினைகள் சூழ போந்து தூற்றியே நாற்றியேன் சுடராய் நின்று வல்லையே இடர்த்தீந்திங்கடிமை கொண்ட வானவர்க்கும் தானவர்க்கும் பெருமான் தன்னை கொல்லைவாய் குறுந்தொசித்து குழலு மூதும் கோவலனும் நான்முகனும் கூடி எங்கும் எல்லை கான் பரியானை எம்மான் தன்னை ஏழே நான் பண்டிகழ்ந்தவாறே. சிவாயனம. கோவலன் என்பது திருமால் என்றும் நான்முகன் என்பது பிரம்மன் என்றும் அவனை தேடினார்கள். அப்படி தேடி அந்த பெருமான் எல்லை காண்பதற்கு அறியவன். அதனாலே கோவலனும் நான்முகனும் கூடியெங்கும் எல்லை காண் பரியானை எம்மான் தன்னை ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாறென பெருமானை இகழ்ந்த செய்தியை வருந்தி பாடினார். வாழ்க வாழ்க. அடுத்து முறைமறைக்கப்பட்ட சதானந்தன் ஐயா. சிற்றம்பலம். முளைமறைக்கப்பட்டு நீராடா பெண்கள் முறைமுறையால் நம் தெய்வம் என்று தீண்டி தலைப்பறிக்கும் தன்மையர்களாகி நின்று தவமே என்றவமே செய்து தக்கதோரார் மலைமறிக்க சென்றிலங்கை கோணை மதனழிய செற்ற சேவடியினானை இலைமறித்த கொன்றையந்தாரல் தன்னை இலைமறித்த கொன்றையந்தாரல் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே. திருச்சிற்றம்பலம். பெருமான பத்திர புஷ்பம் கொண்டு வழிபடுதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க அப்பர் பெருமான் 1000 ஆண்டுகளை காட்டியது. இலை பறித்த கொன்றையம் தாரான் தன்னை. பெருமானுக்கு பூவும் இலையுமாக வைத்து வழிபடுதல், அந்த பூவும் இலையும் தார் என்ற மாலையாக கட்டி வழிபடுதல் என்பதை இலை மறித்த கொன்றையன் தாரான் தன்னை என்று பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 6ஆம் திருமுறையிலே 4வது திருப்பதிகம். இதுவும் திருவதிகை வீரட்டான திருப்பம் தான். இது அடையாள திருத்தாண்டகம் என்று பெருமானை அடையாளம் காட்டுகிற மாதிரி பாடிய பதிகம். இந்த திருத்தாண்டகம் பண்பகையில திருத்தாண்டகம், அதை ராக வகையில அதை அரிகாம்பதுன்னு சொல்லுவாங்க. எந்த நேரமும் பாடக்கூடியது என்று. அதுக்கு நேரம் கிடைக்காது. நேரம் இல்லாத நேரத்திலும் பாடலாம். மற்ற நேரம் பகற்பண் இராப்பண்ணு திருத்தாண்டகம் செந்துருத்தி அப்புறம் இன்னொன்னு இந்த செவ்வழி இந்த 3 பண்ணுக்கும் நேரம் கிடையாது. மற்றெல்லாம் பகற்பண் இராப்பண்ணு பகல் வச்சு. அதனால இந்த செய்தி. அப்புறம் இந்த நடுநாட்டினுடைய 7வது தலமாக விழுப்புரத்துக்கு பன்ருட்டிக்கு மேற்கே இருக்கிறது. உள்ள பெருமான் வீரட்டநாதர், அம்பாள் திரிபுர சுந்தரி. இதற்கான பெரிய புராண பாடல் 144. சிற்றம்பலம். அரியாயத்து கரியானை அடியவர்க்கு எளியானை விரிபுனல் சூழ் திருவதிகை வீரட்டான தமுதை தெரிவரிய பெருந்தன்மை திருநாவு கரசுமணம் பரிபுருஷன் தமிழ் பாட்டு பல பாடி பணி செய்தார். பரிபுருஷன் தமிழ் பாட்டு பல பாடி பணி செய்தார்.
திருத்தாண்டகம் பாடி பெருமான் அங்கே உழவாரப்பணி செய்த செய்தியை சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. முதல் பாட்டு ஐயா சிவனேசையா முதல் பாட்டு சொல்லுங்க. தந்திரனை மாகங்கை. திருச்சிற்றம்பலம். தந்திரனை பாகங்கை திருகையால் போத தந்திரனை மாகங்கை திரையால் மோத சதாமகுட திருந்துமே சாம வேத கந்தருவம் விரும்புமே கபாலம் ஏந்தும் கையானே மெய்யனே கனகமேனி பந்தனவு மெல்விரலால் பாகனமே பசுவேருமே பரமயோகியமே ஐந்தடைய மாசுனம் கொண்டறையார்க்கும்மே அவனாகில் நதிகை வீரட்ட நாமே அவனாகில் நதிகை வீரட்ட நாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. இந்த பாட்டுல சடாமகுடத்து இருத்துமே பெருமானை அடையாளம் கட்டார். எப்படிலாம் பெருமான் இருப்பார், கையிலே தலை சந்திரனை இருந்திருக்கிறார், கங்கை அடையாளம் காட்டுகிறார். அப்படி காட்டுகிற போது சடாமகுடத்திருந்து சாமவேதம் கந்தர்வம் விரும்புமே என்று அடையாளம் காட்டுகிறார். அவ சாமவேதம் படித்தார் பெருமான் அப்படின்னு சொல்லி இதுக்கு பொருள் சொல்லிடுவாங்க. சாமம் அப்படின்னு சாமவேதத்தை எடுத்து படிச்சா அதுல சிவனை பத்திய செய்தியே இல்லை. அது தேவ வழிபாடு. இந்திரன் சந்திரன் வருணன் வாயு என்ற தேவ வழிபாடு செய்கிறார். அது அது மொழியே தேவ மொழி, அது தேவ வழிபாடு. அதனால இங்க சாமவேதம் என்பது வடமொழி வேதம் அல்ல, அது திணிக்கப்பட்டது. இங்க சாமவேதம் என்பது சாமம் என்பது காலங்கள் தோறும் பெருமானை வழிபடுகிற வேதமாகிய அஞ்செழுத்து ஓதல். காலந்தோறும் அஞ்செழுத்து ஓதி பெருமானை வழிபடுதல். அந்த அஞ்செழுத்தை கந்தர்கள் பெருமானுடைய காதிலே ஓதினார்கள். அதனாலே அந்த கந்தர்கள் பயன்பட்டார்கள் என்று சொல்கிற மரபு நம்முடைய சைவ மரபு. அந்த சைவ மரபுக்கு மாறாக அவ சாமவேதம் ஓதுனான்னு சொன்ன அது வைதிக மரபு. நம்ம வைதிகத்தை பயன்படுத்தலாம், சைவத்தை பயன்படுத்த நம்மள முடிவு பண்ணிக்கலாம். வாழ்க வாழ்க. ஏறேறி ஏழுலகமும் ஒளி தருவான். உமா மகேஸ்வரி அம்மா படிங்க. ஏறேறி ஏல் வரும் ஒளி தருவானே இமையவர்கள் தொழுதேத்த இருக்கின்றானே பாரேறு படுதலையில் பலிகொள்வானே பட அறவும் தடமரபில் பயிரித்தானே நீரேறு செழுபவள குன்று ஒப்பானே நெற்றி மேல் ஒற்றை கண் நிறைவித்தானே ஆரேறு சடமுடிவை விரை வைத்தானே அவனாயில் ஆதிகை வீரட்டாமே ஆரேறு சடமுடி மேல் விரை வைத்தானே அவனாயில் ஆதிகை வீரட்டாமே. ஆரேறு சடைமுடி மேல் பிறை வைத்தானே, அவன் தலையிலே கங்கையையும் தாங்கி சந்திரனையும் தாங்கி இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். அவன் கங்காதரன் தான். அப்படி கங்கையை தாங்கி இருந்தாலும் அவன் குடியிருக்கிற இடம் ஃபுல்லா காவிரி கரை தான். கங்கையில எந்த விதமான பாடப்பட்ட தரல. காவிரி கரையில் தான் வடகரையிலே 63 தலங்களும் தென்கரையிலே 170 தலங்களுக்கான. அதனால ஆரேறு சடைமுடி என்பது கங்கையை மட்டுமல்ல காவிரியையும் குளிக்கும். அதனால்தான் அப்பர் பெருமான் சொன்னார், கழித்து கலந்ததோர் காதற் கசிபொடு காவிரி வாய் குளித்து. கங்கா ஸ்நான ஆச்சான்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா அவர் காவிரி வாய் குளித்து என்றுதான் அப்பர் சாமி பாடுறார். அதுதான் நம்முடைய சைவ மரபு. வாழ்க வாழ்க. மூணாவது பாட்டு. முண்டத்தில் பொலிந்திலங்கு மேனியா. செண்பகொல்லி அம்மா பாடுங்க. சவுண்ட் கேட்கலமா. திருச்சிற்றம்பலம் கேக்குதுங்களா ஐயா? ஆறாம் 4வது 3வது பாட்டு.
ஆடியோ வரலையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பாடுங்க. பாட்டுக்கும் ஆட்டுக்கும் பண்பா எந்த போற்றி. பாட்டுமா? 6ஆம் தடவை 4வது பதிவா 3வது பாட்டுமா? முண்டத்தில் பொலிந்திலங்கு மேனியானே. முண்டத்தின் பொழிந்திலங்கு மேனியானே, முதலாகி நடுவாகி முடிவானானே, கண்டத்தில் வெண்மரப்பின் காரையானே, கதநாகம் கொண்டாடும் காட்சியானே, பிண்டத்தின் இயற்கை கோர்பெற்றியானே, பெருநில நீர் தீபலி ஆகாசமாகி, அண்டத்து கப்பாலா இப்பாலானே, அவனாகில் அதிகை வீரட்டானமே, அண்டத்து கப்பாலா இப்பாலானே, அவனாகில் அதிகை வீரட்டானமே. நன்றி ஐயா. குரல் ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது பெருமான் நிலம் நீர் தீ காற்று ஆகாசம் என்ற ஐம்பூதங்களாக இருக்கிறான் என்பதை பெருநில நீர் தீவழி ஆகாசமாகி இந்த அண்டத்துக்கு அப்பாலும் இருக்கிறான் இப்பாலும் இருக்கிறான். அவனே இறைவனாக இருக்கிறான், அவனே இயற்கையா இருக்கிறான். அதனாலே அப்பாலுக்கு இப்பாலாய் என்று சொல்லி அப்பால் என்பது இறைவன், இப்பால் என்பது இயற்கை என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா இருக்காங்களாம்மா? வெளியில போயிருக்காருங்க ஐயா. அடியாரு ஐயா வெளில போயிருக்காருங்க ஐயா. அடியாரு நான் பாட சொல்லுங்க ஐயா. முனுசாமி ஐயா, முனுசாமி ஐயா வாங்க. முனுசாமி ஐயா. நன்றி ஐயா, நன்றி. சிவாய நம்ம, சிவாய நம்ம. செய்யனே 4வது பாட்டு தான் ஐயா. செய்யனே கரியனே கண்டம் பைங்க வெள்ளைத்தாடரவனே வினைகள் போக, வெய்யனை தன் கொன்றை இழந்த சென்னி சடையனே விளங்கும் மறுசூலம் ஏந்தும், கையனே காலங்கள் 3ஆனானே, கருப்பு வில் தனி கூடும் பூன்காமர் காய்ந்த, ஐயனே பருத்துயர்ந்த ஆனேற்றானே, அவனாகில் அதிகை வீரட்டனமே, ஐயனே பருத்துயர்ந்த ஆனேற்றானே, அவனாகில் அதிகை வீரட்டனாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. ஐயனே பருத்துயர்ந்த ஆனேற்றானே என்று ஆண் ஆகிய அந்த எருதின் மேல் ஏறி வருகிறான் என்று சொல்லுவது மரபு. ஆண் என்பதற்கு ஆன்மாவாகிய அடியார்களுடைய உள்ளந்தோறும் அவன் வீற்றிருக்கிறான் என்று சொல்வது ஒரு மரபு. 2 வகையிலும் சொல்லலாம். ஆனேறு என்பது எருது மேல இருக்கான்னு சொல்லலாம், ஆன்மாக்களுடைய உள்ளந்தோறும் இருக்கிறான் என்றும் சொல்லலாம். வாழ்க வாழ்க. அடுத்து பாடுமே ஒழியுமே. 7வது பாட்டு. 5வது வாழப்பாடி சித்ராமா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். பாடுமேயொழியாமே நாள் வேதமும் படர்சடை மேல் ஒளி திகழ பணிவெண் திங்கள், சூடுமே அரை திகழ் தோளும் பாம்பும், சுற்றுமே தொண்டை வாய் உமையோர் பாகம், கூடுமே குடமுழவும் வீணை தாளம், குறுநடைய சிறுபூதம் முழக்கமா கூத்து, ஆடுமே அந்தடக்கை அனலேந்துமே, அவனாகில் அதிகை வீரட்ட நாமே, ஆடுமே அந்தடக்கை அனலேந்துமே, அவனாகில் அதிகை வீரட்ட நாமே. நன்றிங்கய்யா. பொதுவாக பூதங்கள்னு சொன்னா நம்ம சிவனேசையா சொல்ற அந்த
உண்மை விளக்கத்துல இருக்கிற ஐம்பூதங்கள் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம். ஆனால் இங்கே பெருமானிடத்துக்கு இருக்கிற அந்த பூதங்களுக்கு பேரு அணுக்க தொண்டர்கள்னு பேரு. அந்த அணுக்க தொண்டர்கள் எப்படி போனா குறுநடைய சிறுபூதம் என்று சொல்லி அந்த நடை குறுநடை. ஏன்னா அவனுடைய நடை பெருநடை, அதனால இது இவன் அணுக்க தொண்டருடைய நடை குறுநடை. அந்த குறுநடையுடைய பூதங்கள் முழவு அதுல இவன் பெருமான் ஆடுகிறான். அதனால அந்த முழக்கமா கூத்து ஆடுமே என்று சொல்லி அந்த அணுக்க தொண்டர்கள் முழவு வாசிக்க பெருமான் ஆடுகிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஒழித்திடுமே உள்குவார் உள்ளது. செல்வம் அம்மா. ஒழித்திடுமே உள்குவார் உள்ளத்துள்ள உருவினியும் செருபகையும் ஒற்றை கண்ணால் விழித்திடுமே காமனையும் பொடியாய் வீழ வெள்ள புனல் கங்கை செஞ்சடை மேல் இழித்திடுமே ஏழுலகும் தானாகுமே இயங்கும் திரிபுரங்கள் ஓர் அம்பினால் அழித்திடுமே ஆதிமா தவத்துளானே அவனாகில் அதிகை வீரட்டனாமே அழித்திடுமே ஆதிமா தவத்துளானே அவனாகில் அதிகை வீரட்டனாமே. திருச்சிற்றம்பலம். பெருமானே ஆதிமா தவத்துளானே என்று சொல்லி ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்று அவன் தவம் இருக்கிறான். அப்படி தவம் இருக்கிற பெருமான் அதிகை வீரட்டனாக இருக்கிறான் என்று சொல்கிற அந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாடல். பத்மாவதி அம்மா. குடலோடு கொக்கர். பத்மாவதி அம்மா. இந்த செண்பகவல்லி காசி அவங்க பாடுங்க. சிவாய நம்ம சிவாய நம்ம. குழலோடு கொக்கரைக்கை தாளம் மத்தை குரல் பூதம் முன்பாட தானாடுமே கழலாடு திருவிரலால் கரணம் செய்து கனவின் கண் திருவுருவம் தான் காட்டுமே எழிலாரும் தோல் வீசி நடமாடுமே ஏம புறங்காட்டில் யமம் தோன்றுமே அழலாடுமே அட்ட மூர்த்தியாமே அவனாகில் அதிகை வீராட்டம் நாமே அவனாகில் அதிகை வீராட்டம் மாமே. திருச்சிற்றம்பலம். கழலாடு திருவிரலால் கரணம் செய்து பெருமான் நம்முடைய திருவிரலாகி 5 விரலே இருக்கிறார். அதான் அங்கையில் ஐவிரல் 5 எழுத்துமே. அதனால அந்த கடலாடு பெருமானை நம்முடைய திருவிரல் 5 விரல்களாலே சுற்றி பெருமானை அந்த மாயைதனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்கவும் பெருமான் அந்த விரல்ல எண்றது. அப்படி எண்ணுகிற போது அந்த விரல்லே அவன் இருக்கிறான். அப்படி அந்த அதிலே அவன் திருவுருவத்தை காட்டுகிறான் என்ற வகையில இந்த உயர்ந்த சித்தாந்த கருத்தை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அப்படி அந்த கரணம் செய்தால் திருவிரலாலே பெருமானுடைய இதை எண்ணுகிற போது அவன் என்ன பண்ணுவானா, கனவிலே வந்து காட்சி தருவானா. எப்படி நம்முடைய திருமறை காட்டுல அப்பர் பெருமானுக்கு கனவுல வந்து காட்டி திருவாரூர் அழைத்தானோ அதே மாதிரி நம்மையும் அழைப்பான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. மாலாகி மதமிக்க களிறு தன்மை. செண்பகவல்லி காசி அம்மா பாடுறீங்க. வரேன். சிவாய் நம்ம. மாலாகி மதமிக்க களிறு தன்னை பதை செய்து மற்றதனின் உரிவை கொண்டு மேலாலும் கீழாலும் தோன்றா வண்ணம் வெம்பூலால் கை கலக்க மெய்ப்போர்த்தானே கோலாலம் படவரை நட்டரவ சுற்றி உரைக்கடலை திரையலர கடைந்து கொண்ட ஆளாலம் உண்டிருண்ட கண்ட தானே அவனாகில் அதிகை வீரட்ட நாமே ஆளாலம் உண்டிருண்ட கண்ட தானே
அவனாயில் அதிகை வீரட்ட நாமே. நன்றி ஐயா. ஆறாலம் உண்டு இருண்ட கண்டத்தான். நஞ்சை உண்டு கண்டம் இருளாகி விட்டது. ஆனால் அவனை அந்த அந்த நாம் அந்த கண்டத்திலேயே பெருமானை வைத்திராமன் நெஞ்சத்திலே வைத்தால் அவன் ஒளியாக திகழ்வான் என்று சொல்கிற பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. செம்பொனார் செய்தழகு. 9வது நடராஜன் ஐயா பாடு. ஐயா நடராஜன் ஐயா, நித்திலாமா பாடுங்க. நித்திலா செம்பொனா செய்தழகு பெய்தார் போலும் செஞ்சடையம் பெருமானே தெய்வ நாரும் வம்பினால் மலர்கூந்து அமையாள் காதல் மணவாளனே வலங்கை மழுவாளானே நம்பனே நான்மறைகள் தொழ நின்றானே நடுங்காதர் புறமூன்றும் நடுங்கச் செற்றேன் அம்பனே அண்டகோ சரத்துளானே அவனாகில் அதிகை வீரட்டான நாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வம்பின்னான் மலர்கூந்தல் உமையாள் காதல். அமையாள்னு படிச்சுட்டாங்க. அது உமையாள் காதல். அந்த வம்பு என்று சொல்கிற அந்த மொட்டிலிருந்து வருகிற மலர். வம்புனா மொட்டுன்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. அதுல இருந்து மலர் வரும். அந்த மலர் அணிந்த கூந்தலுடைய உமையாளை பாகமாக கொண்டதனாலே அவன் மணவாளன். அந்த மணவாளனே என வலங்கை மழுவாளனே, வலக்கையிலே மழுவையேந்தி நம்முடைய ஆணவத்தை அறுத்தெறிகிறான் என்ற வகையிலே அமைந்த பாட்டு. வாழ்க வாழ்க. எழுந்த திரை நலித்திவன். ஆண்டாளம்மா வாங்க. ஆண்டாளம்மா கணபதியை பாடுங்கய்யா. ஐயா எடுக்கல. சிவாயினம். திருச்சிற்றம்பலம். சிவா 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 திருச்சிற்றம்பலம். கணபதியை அடுத்த பாட்டு பாடுங்க. நேரப்பா 6ஆம் திருவிழா 4வது வரையும் 10வது பாட்டு திருத்தாண்டகம். நான் படிக்கட்டுங்களா ஐயா? படிக்குமா. எழுந்திரை நரிக்குவளை நாளை நானந்திங்கள் இளநிலா திகழ்கின்ற வளர்ச்சடையானே கொழும்பவள செங்கனிவாய் காம கோட்டி கொங்கையினை அமர் பொருளும் கோலம் கொண்ட தழும்பூவே வரை மார்பில் வெண்ணூலுண்டே சாந்தமோடு சந்தனத்தின் நலரும் தங்கி அழுந்திய செந்திருவுருவில் வெண்ணீட்டானே அழுந்திய செந்துருவில் வெண்ணீட்டானே அவனாகி அதிகை வீரட்ட நாமே அவனாகி அதிகை வீரட்ட நாமே. சிவா திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. கொழும்பவள செங்கனிவாய் காமகோட்டி என்று சொல்லி, காமகோட்டம் என்பது நம்ம காஞ்சியில இருக்கிற காமாட்சி கோயிலுக்கு காமகோட்டின்னு பேர். ஆனால் அது அந்த காலத்துல நம்ம சுந்தரமூர்த்தினார் அதை ஏலவார் குழல்னு பாடியிருக்கார். அந்த ஏலவார் குழல் தான் காமாட்சியா மாறி போச்சு. அந்த காமகோட்டையில் இருக்கிற பெருமான் அவன் என்ன பண்ண, பெருமான் அங்க உமையவளாக கைலாயத்திலிருந்து வந்து இங்கே ஏகம்ப பெருமானை வழிபட்டு அந்த காமகோட்டத்திலே இருநாடி நெல் கொண்டு 32 அறம் செய்தாள் என்று அந்த காமகோட்டி என்பது அந்த ஏலவார் குடலியை நினைவுபடுத்துகிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். ஆலந்தான் வந்து அமுது செய்தானை ஆதியை அமரபோது ஏத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுளானை ஏலவார் குடலாள் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற காலகாலனை கம்பனெம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே.
நேற்று அந்த பதிகம் தான் படிச்சிருக்கணும். நேற்று இரவு நிகழ்ச்சியில. ஆனா நம்ம வேற ஏதோ பேசி கடைசியில பதிகம் படிக்க நேரம் இல்லாம நிகழ்ச்சியை முடிச்சிட்டோம். எல்லாம் இறைவன் செயல். எதையமை பணிகொடும் ஆறது கேட்போம் பெருமான் பள்ளி எழுந்தருளாய் வாழ்க. அடுத்து 11வது பாட்டு. நெடியானும் நான்முகனும். சிவாத்து சிற்றம்பலம். அடியார் பெருமக்களை நன்றி. அடியார் பெருமக்கள் பாரபோயாம் சமர்ப்பியாமி. அநாவித பரிமாண மந்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. கோபதீபம் மக்ராமி. கோபதீபம் சமர்ப்பியாமி. சிவாத்து சிற்றம்பலம். சிவாத்து சிற்றம்பலம். சிவாய நம. ஓம் சிவாய 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 சித்தமன். நெடியான் நேடிக்கான நேருவரை நேருளாதே பொழியே குலமணிகண்டனே போல் வேங்கி அதனே கோலே கோலனவனே ஒழியேறி வேணியனே ஐயம் வேண்டி ஓலோகும் திரியுமே உருளாடி அடியாரை அவர்களும் வாழ்விக்கும் அவனாகில் அருகே கிளை விரட்டாடமே அடியாரை அவர்களும் ஆழ்விக்குமே அவனாகில் அருகே கிளை விரட்டாடமே. சிவாத்தி சித்தமலம். நன்றி, வணக்கம். சிவா. அடியாரை அமருலகம் ஆழ்விக்குமே என்று சொல்லி அடியார்களுக்கு இரவாத இன்ப அன்பை தருவான். அதுதான் அமருலகம் என்று சொல்லி அப்படி அந்த அமருலகத்தை அழிவிக்க பெருமானாக அதிக விராட்டாக அமைந்திருக்கிறான் என்று இந்த பதிகத்தை அமைத்திருக்கிறார். இதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து நம்ம பொன்னூசல் பாடி ஒருத்தர் பாடல கடைசி பாட்டை மட்டும் பாட சொல்லலாமாங்க ஐயா? பாட சொல்லுங்க. கோபால் சரிதா. கோபால் சரிதா. அடுத்த பதிகம் நடுவில் விட முடியாது. கடைசி பாட்டை பாட சொல்லுங்க. அவங்க ஒருத்தர் தான் பாடலங்க ஐயா. கோபால் சரிதா. யாரையும் கடைசி பாட்டு பாடுங்கம்மா. 11வது நேடி நேடியானும் நான்முகனும் நெடிக்கான நீண்டானே நேரொருவரில்லாதானே கொடியேறு கோலமா மணிகண்டனே கொள்வேங்கையாதலானே கோவனவானே பொடியேறு மேனியனே ஐயம் வேண்டி புவலோகத்திரியுமே புரிநூலானே அடியாரை அமருலகம் ஆழ்விக்குமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. மெய்யலாம் சன்னித்த மேனியான் என்று சொல்லி அந்த பொடியேறு மேனியனாய் நம்மிடத்துல யான் எனது என்ற செருக்கை ஐயம் வேண்டி பெருமான் பலி திரிகிறான் இந்த புகலோகத்திலே என்று சொல்கிற பாடம். வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா பொண்ணு சொல் படிக்கிட்டீங்களா? நான் அம்மா யாராவது பாடாம இருக்கீங்களா இது வரைக்கும்? அம்மா யாராவது பாடாம இருக்கீங்களா ஐயா? என்ன பாட்டு ஐயா? பொண்ணு சொல்ல நேற்று என்ன பாட்டு பாடுறீங்க? பொண்ணு சொல் அடியன் படிக்கிறேன். தெரியலன்னா முதல் பாட்டை படிச்சு பாடுங்க. நேத்து ஆறும் அழியோ படிச்சுங்க. உன்னற்கரிய
உன்னற்கரிய சீர் உத்தரகோசமங்கை பாடுங்க. நன்றிங்க நன்றிங்க. சிவாய நம திருச்சிற்றம்பலம். உன்னற்கரிய பத்மா வாழ். உன்னற்கு அரிய திரு உத்தர கோசமங்கை மன்னி பொலிந்திருந்து மாமரையொன் தன் புகழே பண்ணி பணிந்திரஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடுமணி மயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னொத்த பொன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னொத்த பொன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. சிவாய நம திருச்சிற்றம்பலங்க. உன்னற்கரிய திரு உத்தரகோசமங்கை மன்னி பொலிந்திருந்த மாமரையோன் தன். அப்ப உன்னற்கரிய பொருள் மாமரையாகி அஞ்செழுத்துன்றத மணிவாசக பெருமான் சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. திருக்கதை அடைப்பித்தல் விடுமின் வெகுளை வேட்கையினர். பாடுங்க. அடியன் படிக்கிறேன் ஐயா. பாடுங்கம்மா. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. நன்றி ஐயா. நாளும் திருமுறை தமிழோசை ஓதி அடைவோம் நாம் போய் சிவபுரத்து. வாழ்க வாழ்க. சொக்கமாலம்மா வாழ்த்து சொல்லுங்க. சொக்கமாலம்மா படிங்க வாழ்த்து. சொக்கமாலம்மா வாழ்த்து படிங்க. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சி வாழ்க அனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமத கழலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பத்மாதி அம்மா வான்மகிழ் வளாது பெய்க சொல்லுங்க. பத்மாவதி அம்மா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அந்த பாட. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல துரும் கழிமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே வான்வில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான் மலையரங்கு ஓங்க நற்றவும் வெள்ளி மல்க
மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பத்மாதி அம்மா கூப்பிட்டா சிவநேசன் ஐயா. பத்மாதி அம்மா இருக்காங்களா? ஐயா தன்னடைந்தாக்கு பாடுங்க. என்ன பாட்டியா? தன்னடைந்தாக்கு இன்பங்கள் தருவானே பாடுவீங்களா? அந்த பாட்டை பாடுங்க. சரிங்க. சிவா புக்கு கிடைக்கலையா? நான் நாளைக்கு படிக்கிறேன்யா. சரி, ரைட், ஓகே. நான் உங்களுக்கு பேர் நான் படிச்சிடறேன். தன்னடைந்தாக்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மாதிற் பிரமபுரத்து உறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. சிலையது வெஞ்சிலையாக திரிபுரமூன்றெறி செய்த இலை நுனைவேல் தடக்கையன் ஏந்திழையாள் ஒரு கூரன் அலை புனல் சேர் பிரமபுர தருமணியை அடிபணிந்தார் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே. நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே. எங்க ஐயா வாழ்த்துன்னு சொல்லி எனக்கு கண்டு கொடுத்த பாடு இந்த 2 பாட்டு தான். தன்னடைந்தார்க்கும் சிலையதவன் சிலையாக. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்ததும் கேட்டுக்கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20க்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழ் 12 திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று திருநாவுக்கரசு சுவாமிகளின் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்தை பாராயணம் செய்தோம். மீண்டும் நாளை காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே சந்திப்போம் என்று கூறி, நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. ராஜா எப்பதான் வந்திருக்காங்க? நன்றி ஐயா. ஓம் நம சிவாய. வாழ்த்துங்க ஐயா, எல்லாத்தையும் எப்பயும் போல. சிவாய நம. நன்றி. நிகழ்ச்சி நல்லபடியாக நடத்தும். வாழ்த்துங்க ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன்.